சோ ஆலோலம் சோ மாமா ஆதி காலத்தில் பாடல் எழுதுறாங்க, பாடலுக்கு ஏற்ற படத்துக்கு ஏற்ற வரிகளை தொகுத்தாங்க. இன்னைக்கு எழுதுறாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த ஒரு பொம்பளை வெளியேறு நடிச்சிருப்பாள் ஒரு படம், அது என்ன பாட்டு மணி? அது என்ன பாடல்? ஒரு பாடல் ஓ கவலையா கவலை. அந்த பொம்பளை இடுப்பில் 4 விரக்கடை தான் இருக்கு ஆடை, அது 4 பக்கம் கிழிஞ்ச தாறு மாதிரி தான் தொங்கும். அந்த பொம்பளை எப்படி ஆடை விட்டு எடுத்தாங்கன்னு தெரியல, நம்மளால தான் எடுத்தது. கீழே வச்சு எடுத்து எப்படி எடுத்தாங்க தெரியல, கண்ணை கட்டிக்கிட்டு எடுத்தாங்களா இல்லை கண்ணை திறந்துக்கிட்டு தான் எடுத்தாங்களா? கண்ணை கட்டிக்கிட்டா தெரியாது. அப்போ அந்த பொம்பளையை ஆடை விட்டு ரசித்து தானே எடுக்கிறேன். எடுத்த பிறகு இந்த இதை எங்கே கொண்டு வராங்க? அதாவது சென்சார் போடு இந்த படத்தை, இதில் எதுவும் ஆபாச காட்சிகள் இருக்கா இல்லையா என்பது முடிவு செய்கிறாங்க அவங்க. இந்த ஏபிசி என்று தளவரிசையில் வரிசைப்படி அடுக்கி விட்டு அதில் ஏன்னா அதில் எதுவுமே இல்லை, பீனா அதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சென்சாரில் இந்த படத்தை இந்த பாடலுக்கு அதாவது ஆபாச காட்சிகள் இதில் இல்லை அப்படின்னு சொல்லி அதை சான்று கொடுக்குறாங்க. நம்ம நாடு தான் கொடுக்குது. அப்போ இது எதை வச்சு கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியுது? இப்போ இதை பார்த்து விட்டு பயலுக என்ன ஒன்று வாங்கி அண்ணனே என் மச்சான் சொன்ன போல் தாய்மார்களாக இன்றைக்கி இந்த ஓம் சக்திக்கு கோயிலுக்கு போயிட்டு பார்த்தீங்களா, ஒரு பஸ்ஸே கவிழ்ந்ததை, அதுக்கு என்ன ஆட்டம் பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணுறது அந்த உலகத்தை? கோயில் என்ற பேரை சொல்லி எவ்வளோ பெரிய அநாகரியமான செயல்கள்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கீங்க. அன்றைக்கெல்லாம் யாரும் கோச்சுக்கிறாங்க, தாய்மார்களை கண்ட கையெடுத்து கும்புற மாதிரி இருக்குது. இன்றைக்கெல்லாம் தவறாக செஞ்சுக்கிறாங்க. ஒரு சில ஆளுங்க செய்யக்கூடிய தவறுனாலும் எள்ளுக்கு பாய்க்கிட்டு பிறந்தோடி புல்லுக்கோடி புசிக்கிற மாதிரி எல்லா பேரும் ஒரு மாதிரியாக இருக்குது. சமமாக இருந்தால் கை இயங்காது. அதனால தான் இறைவனுடைய படிப்பில் உன்னை முன்னையும் புண்ணியமாக வச்சான். அப்போ அன்னைக்கு ஒரு பாடலை எழுதியிருப்பார் முத்துலிங்கம் நினைக்கிறேன், ஒரு எம்ஜிஆருடைய பாடலுக்கு ஒரு 4 வரிகள் மட்டும் சொல்கிறேன். 1000 நிலவேவாம் ஓர் 1000 நிலவேவாம் இதழ் ஓரம் சூவை தேட புது பாடல் விழி பாட பாட 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவா. இந்த பாடல் வரிகளை தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆபாசமான வரிகள். ஆனால் எவ்வளோ நாகரிகமாக தொடுத்து அது வெளியிலே தெரியாத அளவுக்கு கொடுத்துருக்கான் பாருங்க. அவன் தான் புத்திசாலி அறிவாளி. இன்றைக்கி தான் வரி கொடுக்குறாங்க அந்த மணி சொன்னது போல தம்பி. அதனால் காதல் ராஜ்யம் காதல் ராஜ்யம் என்னது, அந்த காவல் ராஜ்யம் உன்னது, இது மன்னன் மாடத்து நிலவு, அந்தி மாலை நாடகம் எழுது. காதல் ராஜ்யம் என்னது, அந்த காவல் ராஜ்யம் உன்னது, இது மன்னன் மாடத்து நிலவு, அந்தி மாலை நாடகம் எழுது. கண்ணான கண்மணி வளர்ப்பு, கல்யாண பந்தலின் அமைப்பு, தேவதேவியின் திருமேனி, மஞ்சள் கொண்டாடும் மாணிக்க சிவப்பு. காதல் ராஜ்யம் எனது, அந்த காதல் ராஜ்யம் உனது. திங்கள் ஒரு கல்லில் குடித்தங்கள் ஒரு கல்லில் தாழாட்டும் சென்னை இது, வைகை மலர் பொய்கை என மங்கை மணிச்செங்கை நீராட்டும் நேரம் இது. திங்கள் ஒரு கல்லில் குடித்தெங்கள் மறு கல்லில் தாழாட்டும் சென்னை இது, வைகை மலர் பொய்கை என மங்கை மணிச்செங்கை நீராட்டும் நேரம் இது. பாண்டி தேவனி படைப்பு, குற்றால சாரலின் தவிப்பு, தேவதேவியின் திருமேனி, மஞ்சள் கொண்டாடும் மாணிக்க சிவப்பு. காதல் ராஜ்யம் எனது, அந்த காவல் ராஜ்யம் உனது, இது மன்னர் மாடத்து நிலவு, அந்தி மாலை நாடகம் எழுது. இப்படி இது பாடல்கள் எப்படி இருக்குது, முதல்ல உள்ள பாடல்கள் எப்படி இருக்குது? அப்போ என்ன
நம்ம தான் காலத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நாடு நகரம் ஊர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. மண் செவனேன்னு இருக்குது. இந்த மண்ணை படுத்துகிற பாடு நம்ம என்ன பாடுபடுத்துகிறோம். ஆனால் அந்த என்ன பாடுபடுத்துகிறோமே, மண்ணுக்கு முன்னாடி நம்ம தான் போகிறோம். மண் எங்கேயாவது போகுதா? அது இருந்த இடத்துல தான் இருக்குது. மண் இருந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம தான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது யாருக்கும் சொல்லிக்கிறான் போகிறோம். வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. உலகம் இறைவனின் சந்தை மடம், இங்கு வருவோரும் போவோரும் தங்குமிடம். உமக்கு இதுகல்ல சொந்த இடம், அங்கே இருப்பது பார் தங்குமிடம். இறைவன் உலகனின் சொந்த மடம், இங்கு வருவோரும் போவோரும் தங்குமிடம். உமக்கு இதுகல்ல சொந்த இடம், இருப்பது பார் அங்கே தங்குமிடம். உலகம் இறைவனின் சந்தை மடம். இதை யார் சொல்றானா? யாருக்குமே இந்த உலகம் சொந்தம் கிடையாது. அதனால் நல்லது செய்வோம், நல்லதே நடக்கும். அது மாதிரி நமக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லுவோம். எல்லாரும் பெரிய ஆள் கிடையாது, கீழே இருப்பவர்கள் யாரும் ஒன்றும் தெரியாதவர் கிடையாதுன்னு இருக்கேன். சித்திரம் கை வழக்கம், செந்தமன நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மட வழக்கம், நித்தம் நடையும் நடை வழக்கம், நட்பும் தயையும் குடையும் புறவி கொண்டிருக்கேன். நல்ல வழிதன நாடு எந்த நாளும் பரவனை ரத்திய தேடு, வள்ளுவர் கூட்டத்தில் கூட அந்த வள்ளலை நெஞ்சில் வாழ்த்து கொண்டிருக்கேன். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்மர்கள் மணி சொன்னோம். இப்போ சொன்னேன், இப்போ ஒரு மாணவி இந்த ஊரிலேருந்து பக்கத்து ஊருக்கு காலேஜுக்கு போயிட்டு வருது பேருந்தில். அது போகக்கூடிய காலை நேரம் 8 மணி, சாயங்காலம் வரக்கூடிய நேரம் 5 மணியாக இருக்கும். 10 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் அந்த குழந்தை தாமதம் வந்தால் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய்கள் வயிற்றில் நெருப்ப கட்டி கொண்டிருக்கிற சூழலை வந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் பார்க்குறோம்னு பத்திரிக்கை நாளில் பிரட்டினால் மக்களுக்கு தேவை நல்ல செய்திகள் வருதா? எல்லாரும் வச்சிருக்கக்கூடிய கைபேசி அலைபேசி என்ற செல்லில் வருதா? டெலிவிஷன் என்ற தொலைக்காட்சி பெட்டி திறந்து எந்த சேனலாவது மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் வருதா? காரணம், இன்னைக்கு பணத்தை தேடி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. பணம் தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் பெருசுன்னு இருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சொன்னோம்னா இருக்கிறவங்க எந்திரிச்சு போயிடுவீங்க, வேண்டாம். அதனால் ஒரே ஒரு பாடம் மட்டும் போட்டு போயிடுவோம். அதனால் பண்ணம் கொட்ட வெளியிலவே இப்போ தான் பாடினே பண்ணம் கொட்ட வெளியில. வண்ணம் கொண்ட விண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதையில்லை உன்னை தோட ஏது இல்லை. வண்ணம் கொண்ட விண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதையில்லை உன்னை தோட ஏது இல்லை. வண்ணம் கொண்ட விண்ணிலவே.
கொண்டு நான் நடப்பேன் வண்ணம் கொண்ட நிலவே வானம் விட்டு வாராயோ பின்னிலே பாதை இல்லை உன்னை தோட ஏது இல்லை வண்ணம் கொண்ட நிலவே. காலத்து அறிந்த நடாவாதம் கோடுமந்த குறவன் சொல்லுக்கு எனக்கு சுந்தரம் 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 நிறைந்த ததுப்பும் பொன் சிறந்த மங்கையை இவள் இந்த